Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 11.40. Evaluate the following integrals. Subdivision 1, integrating 3x plus 5 divided by x square plus 4x plus 7 into dx. First இதுக்கு நாம naming கொடுத்துடலாம். Okay. Anyway, let I is equal to integrating 3x plus 5 divided by x square plus 4x plus 7 into dx. Okay. See, denominator quadratic numerator linear இருந்ததுன்னா இது rational algebraic function type 3 ன்றது நாம predict பண்ணிரணும் first part. Okay. See, இந்த ஃபார்மட்ல தான் இது இருக்கு. So இப்படி இருந்ததுன்னா இந்த நியூமரேட்டரை நம்ம a into derivative of the denominator plus b அப்படினு எழுதணும். இது first step. In the place 3x plus 5 is the numerator can be written as a into d by dx into the denominator x square plus 4x plus 7 plus b. Okay, see the left side as it is 3x plus 5 is equal to a into the derivative of x square is 2x, the derivative of 4x is 4, in the 7 is 0, so necessary illa in the plus b as it is apply பண்ணலாம். இப்போ இந்த a வால உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2ax plus 4a plus b லெஃப்ட் சைடில் நமக்கு 3x plus 5 as it is இருக்கு. இதில் a and b கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த x கான கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். அடுத்து கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணலாம். இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட முடியும். எனவே லெஃப்ட் சைடில் x கான கோஎஃபிஷியன்ட் 3, ரைட் சைடில் 2a. ஸோ இதிலிருந்து a is equal to 3/2ன்றது a கான வேல்யூன்றது நமக்கு கிளியர். அடுத்து பார்ட் கான்ஸ்டன்ட். ஸோ லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் 5, ரைட் சைடில் 4 into a plus b. ஓகே, ஸோ இதில் a கான வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறதுனால அதை எடுத்து நாம் இங்கே அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் b. ஓகே, ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் இங்கே 1 times இங்கே 2 times. நவ் 2 3s are 6. இது லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது 5 minus 6 is equal to b. Finally b is equal to minus 1. Okay, a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை கொண்டு வந்து இந்த பிளேஸில் அப்ளை பண்ணலாம். எனவே 3x plus 5 is equal to a is 3/2 into 2x plus 4, b is minus 1. See, எதுக்கான வேல்யூன்னு பார்க்கும்போது இது இந்த இன்டகிரேஷனில் நியூமரேட்டருக்கான ஃபங்க்ஷன். ஸோ இதை எடுத்து நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ I is equal to integrating 3x plus 5 is equal to இங்க 3/2 into 2x plus 4 minus 1 divided by the denominator is x square plus 4x plus 7 into dx. Observe once again the concept. இந்த பிளேஸில் இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். See, இந்த a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த பார்ட்டை தனியாகவும் b பார்ட்டை தனியாகவும் நம்ம வித் டினாமினேட்டரோட ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணலாம். எனிவே இங்கே இன்டகிரேட்டிங் இந்த 3/2 எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் இங்கே 2x plus 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7 இன்ட்டு dx. அடுத்து மைனஸ் இன்டகிரேட்டிங் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7 இன்ட்டு dx. எனிவே இப்போது இதை நான் ஃபஸ்ட்டு பார்ட் I1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இதை நான் செகண்ட் பார்ட் I2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிளியர்லி வி நோ I is equal to I1 minus I2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு I1 is equal to 3/2 into integrating 2x plus 4 divided by x square plus 4x plus 7 into dx. Observe the derivative, the denominator let us consider f of x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இருக்கிறது தான் நியூமரேட்டரில் இருக்குது. இது f dash of x. இதை எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இது நமக்கு log mod f of x plus c. ஓகே, சி எக்ஸ் ஸ்கொயருக்கான டெரிவேட்டிவ் 2x, 4xக்கான டெரிவேட்டிவ் 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ log mod x plus cன்னு கிளியர். ஸோ இதை தான் நமக்கு இங்கே ax ஸ்கொயருக்கான டெரிவேட்டிவ் 2ax, bxக்கான டெரிவேட்டிவ் b. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ a into mod இங்கே the denominatorன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் இங்கே டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். எனவே இந்த 3/2 as it is into log mod the denominator x square plus 4x plus 7
டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அதனால் c1ன்னு வேரியேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து i2. ஸோ i2 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட்டிங் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தடை அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டிங் ரூட் அப்ளை பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணணும். எனவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இப்போ எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்டில் ஆஃப் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அடுத்து ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். லெஃப்ட் 7 ஆஸ் இட் இஸ் இன்டூ டிஎக்ஸ் ஆல்சோ. எனவே இன்டகிரேட்டிங் 1 டிவைட் பை அப்சர்வ் திஸ், இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது 2ab வித் ப்ளஸ் இருக்கிறதுனால இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கான எக்ஸ்பெண்டட் ஃபார்ம். எனவே a is x, b is 2 the whole square மைனஸ் இங்கே 2 ஸ்கொயர் 4, இந்த இடத்துல 7. ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 3. ஸோ இங்கே ப்ளஸ் 3ன்னு அப்ளை பண்ணலாம் இன்டூ டிஎக்ஸ். ஓகே, நவ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வை நம்ம சிங்கிள் வேரியபிள் எக்ஸாக டினோட் பண்ணோன்னா இது எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல இந்த 3யை நான் √3 த ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணுறேன். இப்படி ரைட் பண்ணுறது மூலமாக இது இன்டகிரேட்டிங் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ 1 by a into tan inverse of x by a plus c. ஓகே, ஒன்ஸ் அகைன் மறுபடியும் இந்த ஃபார்முலாவில் இது இன்வால்வ் பண்ணுறதுக்காக இதை ரீரைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், இந்த 3யை √3 த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிடலாம் இன்டூ டிஎக்ஸ். நவ் இங்கே 1 by a, ஸோ a is √3 இன்டூ tan inverse of x. ஸோ x is x plus 2, a is √3 ப்ளஸ் c அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி நம்ம c எடுத்ததுனால நான் இங்கே c2ன்னு அப்ளை பண்ணுறேன். இது i2க்கான வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நம்ம ஐக்கான வேல்யூ i1 மைனஸ் i2ன்றது ஃபைன் பண்ணிட்டோம். சி இந்த பிளேஸில் i1க்கான வேல்யூ 3/2 log ஆஃப் மாட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7 ப்ளஸ் c1 மைனஸ் 1/√3 இன்டூ tan inverse ஆஃப் x plus 2 divided by √3 plus c2. இந்த பிளேஸில் நம்ம இந்த c1 c2 இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து cன்னு ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே i is equal to 3/2 into log mod x square plus 4x plus 7 minus 1/√3 into tan inverse of x plus 2 divided by √3 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணலாம். ஹியர் c1 plus c2 is equal to c. ஓகே, இதுதான் சப்டிவிஷன் 1க்கான இன்டகிரேட் வேல்யூ. சப்டிவிஷன் 2, let i is equal to integrating x plus 1 divided by x square minus 3x plus 1 into dx. சேம் டைப் 3 தான். அப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் x plus 1 is equal to a into d by dx into denominator x square minus 3x plus 1 plus b. இங்கே x plus 1 is equal to a into x square கான derivative 2x minus 3x கான derivative 3, 1 0 ஆயிடும். it is not need. அடுத்து இந்த a வால் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2ax minus 3a plus b. இங்கே லெஃப்ட் சைடில் x plus 1 as it is இருக்குது. சிமிலர் கான்செப்ட். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ இங்கே 1 is equal to 2a, இதிலிருந்து a is equal to 1/2. ஓகே, அடுத்து இங்கே கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணலாம். அப்போ 1 is equal to minus 3a plus b. இங்கே 1 is equal to minus 3 into a is 1/2 plus b. ஓகே, now இங்கே 1 is equal to minus 3/2 plus b. இந்த minus 3/2 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 1 plus 3/2 is equal to b. ஃபைனலி b is equal to இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 plus 3 divided by 2 which is 5/2. ஓகே, ஸோ ஃபைனலி a and b கான வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். எனிவே இங்கே x plus 1 is equal to a is 1/2 into then 2x minus 3 plus b கான வேல்யூ 5/2. ஓகே, ஸோ இது நியூமரேட்டருக்கான வேல்யூ. இதை டோட்டலாக கொண்டு வந்து இந்த பிளேஸில் அப்ளை பண்ணலாம். எனிவே இங்கே I is equal to integrating 1/2 into 2x minus 3 plus 5/2 whole divided by the denominator is equal to
இங்கே x square minus 3x plus 1 total into dx. Now observe this, இந்த ஸ்டெப் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம a into 2ax plus b இதை ஒரு டர்மாவும் b தனியாகவும் ஒரு டர்மாவும் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்ட் இந்த 1/2 எக்ஸ்டர்னல் எடுத்துறேன். இன்டகிரேட்டிங் 2x minus 3 divided by x square minus 3x plus 1 into dx. அடுத்து ப்ளஸ் இந்த 5/2 எக்ஸ்டர்னல் கொண்டு வந்துடலாம். இன்டகிரேட்டிங் 1 divided by x square minus 3x plus 1 into dx. ஓகே, நவ் சப்டிவிஷன் 1 பார்த்த அதே மெத்தடில் இதை ஃபஸ்ட்டு நம்ம I1 எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் என்டையர் டேர்மை I2 எடுத்து சால்வ் பண்ணலாம். எனிவே I is equal to இங்கே I1 plus I2ன்றது கிளியர். எனிவே I1 is equal to இங்கே 1/2 into integrating 2x minus 3 divided by x square minus 3x plus 1 into dx. Once again observe this, இங்கே integrating denominatorல function இருக்குது, அதுக்கான derivative numeratorல இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான integrate value log mod the denominator plus cன்றது நமக்கு தெரியும். எனிவே இங்கே 1/2 as it is log of mod இந்த இடத்துல x square minus 3x plus 1 plus c. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு c கிடைக்கும், அதனால் c1 நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், x square டெரிவேட்டிவ் 2x minus 3x டெரிவேட்டிவ் minus 3. அதனால தான் நம்ம இப்போ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணியிருக்கோம். I1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு I2 இஸ் ஈக்குவல் டு 5/2 இன்ட்டு இன்டகிரேட்டிங் 1 divided by x square minus 3x plus 1 into dx. ஓகே, இந்த டினாமினேட்டருக்கு நம்ம இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தடை அப்ளை பண்ணலாம். 1 divided by கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் as it is வரணும். இங்கே நெகட்டிவ் இருக்குது, அதனால் இது a minus b the whole square ஃபார்மெட்டில் வரும். எனிவே ஃபஸ்ட்டு x square minus 3x எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்டில் ஆஃப் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அடுத்து அதே வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். லெஃப்ட்டு இந்த +1 as it is இருக்குது இன்டூ dx ஆல்சோ. ஓகே, நவ் அப்சர்வ் திஸ், இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது -2ab. எனிவே இதுக்கான எக்ஸ்பென்ஷன் a minus b the whole square. இங்கே 1 divided by a is x, b is 3/2 the whole square. இந்த பிளேஸில் இந்த ஸ்கொயர் பண்ணோன்னா மைனஸ் ஆஃப் இது 9/4 ப்ளஸ் 1 ஆஃப்டர் இங்கே -9 ப்ளஸ் 4 டிவைடட் பை 4னு கிடைக்கும். ஃபைனலி வி கெட் -5/4. இந்த என்டையர் டேர்ம் பிளேஸில் நம்ம 5/4னு அப்ளை பண்ணலாம் இன்டூ dx. ஓகே, இப்போது இந்த x minus 3/2 எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இது x ஸ்கொயர். இந்த பிளேஸில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 4 2 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். பட் இந்த 5 அப்படி ரைட் பண்ண முடியாததுனால நம்ம √5 த ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிடலாம். இங்கே பிட்வீனில் மைனஸ் அப்ளை பண்ணிடலாம். we know that இங்கே இன்டகிரேட்டிங் 1 divided by x square minus a square into dx இருந்ததுன்னா இதுக்கான இன்டகிரேட் ஃபார்முலா 1 divided by 2a into log mod இங்கே x square minus a square இது x minus a divided by x plus a டோட்டலாக ஒரு plus c அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நவ் இந்த ஃபார்மெட்டில் இதை இன்வால்வ் பண்ணுறதுக்காக 5/2 into integrating 1 divided by x minus 3/2 the whole square first part minus இங்கே √5 divided by 2 the whole square அப்ளை பண்ணலாம் into dx. ஓகே, இப்போ இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த 5/2 into இங்கே 1/2 into a is √5/2. ஓகே, into log mod இங்கே x. ஸோ xன்றது இந்த இடத்துல x minus 3/2 minus a is √5/2 whole divided by x plus a. So x minus 3/2 plus √5/2 டோட்டலாக நம்ம c அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி c1 அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே c2 அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நவ் இங்கே 5/2 இன்டூ இந்த பிளேஸில் இங்கே 2 வில் கேன்சல். லெஃப்ட் நமக்கு இங்கே 1 divided by √5 இன்டூ log mod டோட்டலாக நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கலாம், அதே மாதிரி டினாமினேட்டருக்கு எடுக்கலாம். எனவே இங்கே 2 இந்த பிளேஸில் 2x minus 3 minus √5 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் டினாமினேட்டரில் எல்சிஎம் 2 எடுத்ததுக்கப்புறம் இங்கே 2x minus 3 ப்ளஸ் √5 டோட்டலாக நம்ம இந்த பிளேஸில் மாடுலஸ் இங்கே ஒரு c2 நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நவ் இந்த 2 வில் கேன்சல். ஆஃப்டர் தட் இந்த 5 √5 இன்டூ √5 ரைட் பண்ணலாம். இந்த 5 இந்த √5 இந்த √5 வில் கேன்சல். லெஃப்ட் நமக்கு இங்கே √5 divided by 2 into இங்கே log modulus 2x minus 3 minus √5 divided by
2x minus 3 plus root 5 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் C2 அப்ளை பண்ணலாம். இதுதான் I2 கான வேல்யூ. ஓகே, we know that I is equal to I1 plus I2ன்றது தெரியும். எனவே I1 கான வேல்யூ 1/2 into log mod x square minus 3x plus 1 plus C1. அடுத்து plus log 2 கான வேல்யூ root 5/2 into log of mod 2x minus 3 minus root 5 divided by 2x minus 3 plus root 5 plus C2. So finally the C1 plus C2 சேர்த்து நம்ம ஒரு C அப்ளை பண்ணிடலாம். எனவே இங்க log 1/2 into log mod x square minus 3x plus 1 plus root 5/2 log mod 2x minus 3 minus root 5 divided by 2x minus 3 plus root 5 ஒரு கான்ஸ்டன்ட் C அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இதுதான் சப்டிவிஷன் 2 கான இன்டகிரேட் வேல்யூ. Next, subdivision 3. Let I is equal to integrating 2x plus 3 divided by root of x square plus x plus 1 into dx. Okay, see இது second model. இங்க numeratorல px plus q தான், but the denominator root of ax square plus bx plus c இந்த ஃபார்மட்ல இருக்கு. Anyway, first px plus q க்கு a into derivative of the denominator plus b னு ரைட் பண்ணிரலாம். Anyway, இந்த பிளேஸ்ல 2x plus 3 is equal to a into d by dx into இங்க x square plus x plus 1 b அப்ளை பண்ணிரலாம். ஓகே, anyway இங்க 2x plus 3 is equal to a into இங்க x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். இந்த plus b as it is. இப்போ a வால உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2ax plus a plus b லெஃப்ட் சைடுல நமக்கு 2x plus 3 as it is இருக்கு. இப்போ x கான கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த பிளேஸ்ல 2, ரைட் சைடில் நமக்கு 2a. ஓகே, நவ் இந்த 2 will cancel, left நமக்கு a is equal to 1. ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணலாம். இங்கே 3 is equal to a plus b. ஸோ a கான வேல்யூ 1 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து a லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இதுக்கான வேல்யூ 1, ஸோ லெஃப்ட் சைடு எடுக்கும்போது -1 ஆகிடும். அப்போ b is equal to 2. ஸோ இதில் நம்ம a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்ம இப்போ இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனிவே 2x plus 3 கான வேல்யூ நமக்கு a is 1, ஸோ இங்கே 2x plus 1 as it is இருக்கும். அடுத்து plus b is 2. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்ம இப்போ நியூமரேட்டர் அதாவது 2x plus 3க்கு அப்ளை பண்ணலாம். எனிவே I is equal to integrating 2x plus 3, 2x plus 1 அடுத்து plus 2 divided by இந்த இடத்துல root of x square plus x plus 1 total into dx apply பண்ணிடலாம். now நம்ம இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த a into 2ax plus b ஐயும் இந்த b ஐயும் செப்பரேட்டாக ரைட் பண்ணலாம். ஓகே, எனிவே இங்கே இன்டகிரேட்டிங் 2x plus 1 divided by root of x square plus x plus 1 into dx. அடுத்து plus integrating 2 divided by root of x square plus x plus 1 into dx. Okay, see இந்த term நாம் இப்போ ரைட் பண்ணியிருக்கோம். எனிவே ஃபஸ்ட்டு பார்ட் இதை நம்ம I1 எடுத்துக்கலாம், செகண்ட் பார்ட் இதை நம்ம I2 எடுத்துக்கலாம். ஓகே, எனிவே இதிலிருந்து I is equal to I1 plus I2ன்றது clear. now I1 is equal to integrating 2x plus 1 divided by root of x square plus x plus 1 into dx. Observe the step. In the place la ax square கான derivative 2ax, bx கான derivative b. இந்த மாதிரி ரூட் குள்ள இருக்கிற வேல்யூ கான derivative நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா இத 2 times of the denominator அப்படினு ரைட் பண்ணலாம். ஓகே, சோ இத நான் டைரக்ட்டா ரைட் பண்றேன். anyway 2 into root of இந்த இடத்துல x square plus x plus 1 plus ஒரு c. so c கான வேல்யூ இங்க நம்ம c1 அப்ளை பண்ணலாம். ரீசன் என்னன்னா இந்த செகண்ட் பார்ட்லயே நமக்கு ஒரு c வேல்யூ கிடைக்கும். ஓகே, or else இதே கேஸை நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து சால்வ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கும். எனிவே put
நம்ம u is equal to root of x square plus x plus 1 அப்ளை பண்ணலாம். இன்னர் ஃபங்க்ஷனை தான் நம்ம சப்ஸ்டியூஷனாக எடுப்போம். எனவே x square plus x plus 1 u x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du divided by dx is equal to 2x plus 1. இந்த பிளேஸில் du வச்சுட்டு இந்த dx ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 2x plus 1 into dx. Observe the numerator 2x plus 1 into dx. அப்போ என்டையரை நம்ம du அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனிவே இந்த பிளேஸில் நம்ம இப்போது I1 is equal to integrating numerator du divided by இங்கே root இந்த x square plus x plus 1 கான வேல்யூ தான் u னு எடுத்திருக்கோம். We know that integrating 1 by root u into du. இப்போ இந்த பர்பஸாக இந்த root u நியூமரேட்டர் கொண்டு போகும்போது u power minus 1 by 2 into du னு கிடைக்கும். இதுக்கான integrate வேல்யூ u power minus 1 by 2 plus 1 divided by minus 1 by 2 plus 1 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணலாம். ஓகே, எனவே u power இங்கே plus 1 by 2 denominatorலையும் plus 1 by 2 plus c. ஓகே, இப்போது இந்த நியூமரேட்டரில் 1 by 2 இருக்கிறதுனால இந்த ரூட் வேல்யூ எழுதலாம். இந்த 1 by 2 ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். அப்போ 2 into root u plus c. ஸோ இந்த டேர்ம் தான் இங்கே நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு எழுதிடணும். அப்படி இல்லைனா சப்ஸ்டியூஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போதும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் I2. ஸோ I2 சால்வ் பண்ணலாம். எனவே இங்கே I2 is equal to integrating 2 divided by root of x square plus x plus 1 into dx. இந்த 2 எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். integrating 1 divided by root of x square plus x plus 1 into dx. இப்போது இந்த டினாமினேட்டருக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட்டை அப்ளை பண்ணலாம். எனவே 1 divided by root of கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணணும். ஸோ இது x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இந்த பிளேஸில் பாசிட்டிவ் இருக்கிறதுனால இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வரும். எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்டில் ஆஃப் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 1 by 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 த ஹோல் ஸ்கொயர் லெஃப்ட் இருக்கிற இந்த 1 ஆஸ் இட் இஸ் நம்ம காப்பி பண்ணிடலாம். ஓகே, இன்டூ dx இருக்குது. அப்சர்வ் திஸ், இந்த பிளேஸில் a ஸ்கொயர் இங்கே b ஸ்கொயர் இது ப்ளஸ் 2ab. எனவே இதுக்கான எக்ஸ்பென்ஷன் நமக்கு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 divided by root of இங்கே a is x ப்ளஸ் b is 1 by 2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 by 4 ப்ளஸ் 1. ஓகே, இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் 1 ப்ளஸ் 4 டிவைடட் பை 4. ஃபைனலி வி கெட் 3 by 4. ஸோ இந்த பிளேஸில் நம்ம ப்ளஸ் 3 by 4 அப்ளை பண்ணலாம். இன்டூ இந்த dx as it is இருக்குது. நவ் இந்த x plus 1 by 2 நம்ம x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டினாமினேட்டரில் 4 இருக்குது, அதை நான் 2 ஸ்கொயர் ரைட் பண்ணுறேன். பட் நியூமரேட்டர் அப்படி எழுத முடியாததுனால ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இங்கே ப்ளஸ் வி நோ தட் 1 divided by root of x square plus a square. இதை நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log mod x plus root of x square plus a square டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நவ் இந்த ஃபார்மெட்டில் இதை இன்வால்வ் பண்ணுறதுக்காக இன்டகிரேட்டிங் 1 divided by root of x plus 1 by 2 the whole square plus இந்த பிளேஸில் இந்த 3 root 3 divided by இந்த 4 2 the total whole square அப்ளை பண்ணலாம் into dx. ஸோ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரும்போது இது யூஸ்வலாக மறுபடியும் 3 by 4 தான் மாறும். ஓகே, இப்போ 2 into இதுக்கான என்டையர் இன்டகிரேட்டிங் வேல்யூ log mod x. ஸோ எக்ஸ்ன்றது இந்த இடத்துல x plus 1 by 2. ஓகே, அடுத்து ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 by 2 த ஹோல் ஸ்கொயர் டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் சி. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம C1 அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம இங்கே C2 அப்ளை பண்ணிடலாம். ஓகே, எனிவே இந்த என்டையர் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுலேருந்து தான் நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தட் எடுக்கும்போது சால்வ் பண்ணது. ஸோ அதையே நான் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். எனவே 2 into log mod x plus 1 by 2 plus root of x square plus x plus 1 இங்கே plus C2. இதுதான் I2 கான வேல்யூ. ஸோ I is equal to நம்ம இந்த பிளேஸில் I1 plus I2ன்னு எடுத்திருக்கோம், அதனால் இந்த 2 வேல்யூஸும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனிவே I is equal to
first I1 கான வேல்யூ 2 into root of x square plus x plus 1 plus c1. c2 கான வேல்யூ I2 கான வேல்யூ 2 into log mod x plus 1 by 2 plus root of x square plus x plus 1 இங்க plus c2. இப்போ c1 plus c2 ரெண்டு சேர்த்து c ன்னு எடுத்துக்கலாம். அப்போ root 2 into root of x square plus x plus 1 plus 2 into log of mod x plus 1 by 2 plus root of x square plus x plus 1. இப்போ டோட்டலாக சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணலாம். எனிவே c1 plus c2 is equal to c. இதுதான் சப்டிவிஷன் 3 கான இன்டகிரேட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. சி சேம் இந்த செகண்ட் மாடலில் தான் இதுவும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு px plus q இந்த பிளேஸில் 5x minus 7 is equal to a into d by dx into 3x minus x square minus 2 plus b. So left side la 5x minus 7 is equal to right side la a into 3x kana derivative 3 x square kana derivative 2x plus in the b as it is irukku. Okay, now இந்த a வால உள்ள multiply பண்ணும்போது 3a minus 2ax plus b. இங்க 5x minus 7 as it is இருக்கு. இங்க a and b கான வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு x கான கோஎஃபிஷியன்ட் ஐயும் and இதுல b கான வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த கான்ஸ்டன்ட் கான கோஎஃபிஷியன்ட் ஐயும் நாம இப்போ கம்பேர் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பிளேஸ்ல x கான கோஎஃபிஷியன்ட் 5 is equal to 3 in minus 2 into a. இதுல நமக்கு a கான வேல்யூ தான் ரிக்வயர். சோ அதன் see இதுல நமக்கு a கான வேல்யூ தான் ரிக்வயர். சோ இந்த -12 லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். சோ a is equal to இங்க 5 divided by -2. சோ இந்த மைனஸ் ஆன நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துறேன். அடுத்து கான்ஸ்டன்ட். சோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் -7 ரைட் சைடுல 3a plus b. So minus 7 is equal to 3 into a is minus 5 by 2 plus b. So the multiply பண்ணா minus 15 by 2. So left side கொண்டு வந்துடலாம். minus 7 plus 15 divided by 2 is equal to b. See இதை cross product பண்ணும்போது minus 14 plus 15 divided by 2 is equal to b. So finally we get b is equal to 1 by 2. Okay, இப்போ a and b கான வேல்யூவை கொண்டு வந்து நாம இப்போ இந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். see இது எதுக்கான வேல்யூன்னு பார்க்கும்போது இந்த இன்டகிரேட்ல நியூமரேட்டருக்கான வேல்யூ. ஓகே, எனிவே இங்க 5x minus 7 is equal to a is minus 5 by 2 into 3 minus 2x plus b is 1 by 2. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இப்போ இன்டகிரேட்டில் அப்ளை பண்ணலாம். எனிவே I is equal to integrating minus 5 by 2 into 3 minus 2x plus 1 by 2 whole divided by, see the denominator root of 3x minus x square minus 2 into dx. Now இந்த பிளேஸில் நம்ம இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த minus 5 by 2 எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். இன்டகிரேட்டிங் இங்கே 3 minus 2x divided by root of 3x minus x square minus 2 இந்த இடத்துல into dx. அடுத்து plus 1 by 2 into integrating 1 divided by root of 3x minus x square minus 2 into dx. Okay, now இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம I1 ன்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டை I2 ன்னு எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். எனிவே clearly we know I is equal to I1 plus I2. Anyway I1 is equal to minus 5 by 2 integrating 3 minus 2x divided by root of 3x minus x square minus 2 into dx. Now observe this. In the 3x கான derivative numerator ல இருக்கு, இந்த x square கான derivative numerator ல இருக்கு. இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா இதை நம்ம 2 times of the root of ax square plus bx plus c இந்த ஃபார்மட்டில் ரைட் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்டெப். ஓகே, ஸோ இதை இப்போ நான் இங்கே ரைட் பண்ணுறேன்.
எனவே இந்த -5/2 into இங்கே 2 times of root of 3x minus x square minus 2 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணோம். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வரும், அதனால நான் c1 அப்ளை பண்ணுறேன். நவ் இந்த பிளேஸில் இந்த 2 will cancel. Finally I1 is equal to -5 into root of 3x minus x square minus 2 plus c1. Next I2. So I2 is equal to 1/2 into integrating 1 divided by root of 3x minus x square minus 2 into dx. Okay, now the denominator completing square root apply பண்ணனும். But இந்த இடத்துல minus x square இருக்கிறதுனால டோட்டலாக நான் ஒரு சைன் மைனஸ் சைன் எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடுறேன். அப்போ இது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். சரி, அது எப்படின்னு பார்க்கும்போது 1 divided by root of இங்கே மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் நெகட்டிவ், இந்த டேர்ம் நெகட்டிவ், எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ். ஸோ நான் பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் ரைட் பண்ணுறேன். அடுத்து -3x, அடுத்து +2 into dx. ஓகே, நான் இந்த 1/2 சாரி இந்த இடத்துல மல்டிபிள்ஸில் 1/2 இருக்குது. ஸோ 1/2 into integrating 1 divided by root of இங்கே மைனஸ் ஆஃப் இதை கம்ப்ளீட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப்பை ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இப்போ எக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்டில் ஆஃப் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3ல் ஆஃப் பண்ணும்போது 3/2 இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த 2 ஆஸ் இட் இஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே, இன்டூ dx. ஓகே, அப்சர்வ் திஸ். இந்த பிளேஸில் இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது -2ab. நவ் இது a minus b the whole squareக்கான எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம். எனவே 1 divided by root of இங்கே மைனஸ் ஆஃப் இந்த பிளேஸில் a is x, b is 3/2 the whole square. ஓகே, ஸோ அதுக்கு லெஃப்ட்டு இந்த 2 term இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் இது 9/4, இந்த இடத்துல இந்த +2 இருக்கும். ஸோ -9, 4 2s are 8 divided by 4 we get -1/4. ஸோ இந்த பிளேஸில் -1/4 அப்ளை பண்ணலாம் இன்டூ dx as it is இருக்குது. நவ் நெக்ஸ்ட்டு இங்கே 1/2 இன்டூ இன்டகிரேட்டிங் 1 divided by root ஆஃப் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் ரைட் பண்ணலாம். மைனஸ் இந்த இடத்துல x minus 3/2 the whole square into dx. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1/2 into integrating 1 divided by இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் டேர்மை எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இது எக்ஸ் ஸ்கொயர், பட் இந்த இடத்துல நமக்கு இது ஏ ஸ்கொயராக வரணும். அதனால் இந்த 1/4 கேன் பி ரிட்டன் as 1/2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ இப்படி ரைட் பண்ணும்போது நமக்கு இது 1/root of a square minus x square ஃபார்மட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கான இன்டகிரேட் வேல்யூ sin inverse of x/a plus c. ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காக நான் இதை இப்போ ரீரைட் பண்ணுறேன். எனவே ரூட் ஆஃப் இது 1/2 the whole square மைனஸ் x minus 3/2 the whole square into dx. ஓகே, இப்போது இது கிளியராக மேட்ச் ஆனதுனால இந்த ஃபார்மேட்டை இங்கே அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு sin inverse of x/a. x is x minus 3/2 divided by a is 1/2. ஓகே, ப்ளஸ் c. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி c1 அப்ளை பண்ணதுனால நம்ம c2 அப்ளை பண்ணலாம். எனவே 1/2 into sin inverse of இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 2x minus 3 divided by 2 divided by 1/2 plus c2. ஓகே, நவ் இந்த 2 denominator are cancelled. லெஃப்ட் நமக்கு இங்கே 1/2 into sin inverse of 2x minus 3 plus c2. இதுதான் I2க்கான வேல்யூ. ஓகே, இப்போது clearly we know I is equal to I1 plus I2ன்றது இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த பிளேஸில் I1க்கான வேல்யூ ரைட் பண்ணுறேன். See, I1 is equal to -5 into root of 3x minus x square minus 2 c1. அடுத்து I2க்கான வேல்யூ plus 1/2 into sin inverse of 2x minus 3
plus C2. இங்க C1 plus C2 is equal to C apply பண்ணலாம். எனவே I is equal to first நான் positive term write பண்றேன் 1 by 2 into sin inverse of 2x minus 3. அடுத்து sorry இந்த பிளேஸ்ல 2. அடுத்து இங்க நெகட்டிவ் term minus 5 into root of 3x minus x square minus 2 டோட்டலா ஒரு கான்ஸ்டன்ட் C அப்ளை பண்ணிரலாம். ஓகே இதுதான் சப்டிவிஷன் 4 கான ஆன்சர். பட் நமக்கு புக் பேக்ல இங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் இந்த சம்முக்கு I is equal to minus 5 into root of 3x minus x square plus 2 plus 1 by 2 into sin inverse of 2x minus 3 divided by root 17 plus c னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த இடத்துல நமக்கு -2 வரணும். சி ஏன்னா நமக்கு சம்மில் இந்த இடத்துல இங்கே -2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிளேஸில் நமக்கு -2 வந்திருக்கணும். பட் இவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ்க்கு அடுத்து இந்த பிளேஸில் +2 போட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்திருக்கு. பட் நமக்கு இங்கே -2 வச்சே சால்வ் பண்ணதுனால இதுதான் நமக்கு சொல்யூஷன். இது நமக்கு ராங். இது எப்போ நமக்கு அப்ளிகேபிள்னு பார்க்கும்போது இந்த சம் இன்டகிரேட்டிங் 5x minus 7 divided by square root of 3x minus x square plus 2 into dx. இந்த கொஷின் நமக்கு கொடுத்திருந்தாங்கன்னா புக்கில் இருக்கிற இந்த ஆன்சர் நமக்கு அப்ளிகேபிள். பட் இந்த இடத்துல நமக்கு -2 கொடுத்ததுனால நாம் சால்வ் பண்ண இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே தேங்க்யூ.